எனது அறுவை கழக உடன்பிறப்புகளே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்தவர்களே, முன்னோடிகளே, செயல் வீரர்களே, அரசியல் அனுபவம் பெற்றவர்களே, அரசியலுக்கென்று ஒரு அரிச்சோடி உண்டு. அதை ஆணியாக ஏணியாக தன்னுடைய இதயத்தில் வைத்திருப்பவர்களே, கடல் கடந்து வாழுகின்றவர்களெல்லாம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கிறார்கள், போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். அந்த வழியிலே தான் புரட்சித் தலைவி அம்மாவையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். போற்றுவார் போற்றட்டும், தோற்றுவார் தோற்றட்டும், ஏசுவோர் ஏசட்டும், அதை பற்றி கவலைப்படுவதில்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட இயக்கம், அடித்தளம் ஆழமாக இருக்கிறது. யாரும் அதை சாய்த்துவிட முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. சொல்லுவார்கள் நாங்கள் தான் என்று மாறு தட்டி கொண்டு இருப்பார்களே தவிர, அவர்கள் வேண்டுமானால் கோடி கோடியாக சேர்த்திருக்கலாம், உலக நாடுகளெல்லாம் சொத்துக்கள் வைத்திருக்கலாம். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆத்மா இருக்கிறதே, புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆத்மா இருக்கிறதே, அது யார்? இவர்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று இறைவனால் நியமிக்கப்பட்டது. யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் கூடி இவர்தான் என்று தீர்மானிக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாளிகையை புறந்தள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்கும் இடம் தெரியாமல் எங்கோ இருக்கிறார்கள், எப்படியோ இருக்கிறார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரை நேசித்தார். பேரறிஞர் அண்ணாவை தன்னுடைய இதயத்திலே வைத்துக் கொண்டார். அண்ணா சொன்னார், தாழ்ந்து கிடக்கின்ற சமுதாயமே, உன்னை தட்டி எழுப்புகின்ற வீர்கொன்று எழுந்து வா என்றார் பேரறிஞர் அண்ணா. வடக்கே வாழ்கிறது, தெற்கே தேய்கிறது, பார்த்தாயா தமிழவே என்று சொன்னார். இன்றைக்கு வடக்கே இருந்து கொண்டு தமிழகத்திலே வந்து நடைநடையாக வேலை வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் குறைந்த சம்பளத்தில் வந்து இங்கு ரேஷன் கடை அரிசியை சாப்பிட்டு கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு வாழ்வாதாரம் இல்லை. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. மதராசி என்ற ஒரு மாகாணம், தமிழ்நாடு என்று இந்தியாவிலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடை பெற்று தந்தவர் பேரறிஞர் அண்ணா. மறந்துவிடக்கூடாது தமிழர்களே, இனமான உணர்வாளர்களே. தன்மானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கியது சாதாரண தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், சாதாரண மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். நினைத்தார், திரும்பி பார்த்தார் தன் வாழ்க்கையை, வரலாறை. கருமை வீரர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் அது வலுவூட்டி பால் கொடுத்து முட்டை கொடுத்து அது சத்துணவு திட்டமாக கொடுத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்போதே மாணவர்களுக்கு இலவசமாக சைக்கிளை வழங்கினார். சமத்துவமாக இருக்க வேண்டும் என்ற யூனிவான் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தார். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று. சாதிகளை கடந்த இயக்கம், மதத்தை கடந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னை பொறுத்தவரை நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சொன்ன ஒரு காலம். ஆனால் அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு காங்கிரஸ் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதன் மோடி ஒரு டீ வித்துக் கொண்டிருந்தவர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதை போலவே கூட்டணி அமைத்திருக்கிறோம். அம்மா
கூட்டணி அமைக்கவில்லையா? ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டணிகள் அமைக்கவில்லையா? கூட்டணி என்பது வரும் போகும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தமிழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய இயக்கம், 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்திருக்குமே தவிர அதிமுக போய் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காது. இது எனது தனிப்பட்ட கருத்து. இது கட்சியின் சார்பாக என்னை நீங்கள் யாரும் தவறாக நினைத்து விடாதீர்கள். நம்மளோடு எந்த இயக்கங்களும் கூட்டணிகளாக வந்து சேர்ந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதுதான் வாடிக்கை, இதுதான் வரலாறு. இந்த வழியிலே தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா மறைந்து விட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனியாக ஒரு இயக்கத்தை உருவாக்கிவிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணம் வேண்டும் என்று சொன்னால் கணக்கு கேட்ட காரணத்தால். அவர் பொருளாளராக இருக்கிறார், கணக்கை கேட்கிறார், தள்ளி விடுகிறார்கள், அப்புறப்படுத்துகிறார்கள், பார்ப்போம் என்கிறார். தனி இயக்கத்தை உருவாக்குகிறார். ஒரு தொண்டன் அடிபடுகிறார், திட்டத்தோடு வருகிறார், புரட்சித் தலைவருடைய இல்லத்தை தேடி வருகிறார். அவர் பார்க்கிறார், கண் கலங்குகிறது, இயக்கம் உருவாக்க வேண்டும். அதில் உருவாக்கியது தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனையோ பேர் நடமாடும் பல்கலைக்கழகம், தம்பி வா, தலைமை இருக்க வா, உன் ஆணைக்கு கட்டுப்படுகிறேன் என்றார் பேரறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து. அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த பக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு வந்தவர்கள். இலக்கிய செல்வர் காவண்ணா காளிமுத்து அவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பொன்னையன் போன்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் பொன்னையன். வரலாறை நன்கு தெரிந்தவர்கள், அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்களும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருந்தார்கள், வாழ்வை பெற்றார்கள், சென்றார்கள், கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இயற்கையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் மறைந்தார், கோடான கோடி மக்களை விட்டு மறைந்தார். மெரினா கடற்கரை அழுதது, எங்கு பார்த்தாலும் தலை, மனித வெள்ளம் கரை புரண்டு ஓடியது, சென்னை மாநகரவே குறுகியது. மாணிக்க தங்கம் மறைந்து விட்டதல்லவா, பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனி மறைந்து விட்டதல்லவா. நானெல்லாம் சென்றிருந்தேன், எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அது வரலாறு. மறைந்தார். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய துணைவியார் அம்மா அவர்கள், ஜானகி அம்மையா அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே நேரடியாக புரட்சித் தலைவி அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே ராஜ்யசபா சீட்டை கொடுத்தார்கள். பேரறிஞர் அண்ணா உட்கார்ந்திருந்த சீட்டிலே இருந்து கொண்டு இந்திய தேசத்திற்காக, இந்தியாவினுடைய வாழ்வாதற்காக, தமிழகத்தினுடைய மக்களினுடைய துயரை துடைப்பதற்காக அவர் இட்ட கட்டளைகள், குரல்கள் ஏராளம். இந்திரா காந்தி பார்த்து கொண்டிருந்த காலம் அது. இவ்வளவு சிறப்பாக பேசுகிறாரே என்று ஜவஹர்லால் நேருவினுடைய மகள் கேட்டார்கள். இந்திரா காந்தி இந்தியாவின் இரும்பு மனுஷி என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படி குரல் கொடுத்தவர்கள் தான் கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பிலே இருந்தார். சென்னை மாநாட்டிலே, மிக பிரமாண்டமான மாநாட்டிலே பேச வைத்தார்கள். ஒரு வாள் கொடுத்தார்கள். நீங்கள் தான் இந்த இயக்கத்தை ஆள முடியும், இந்த இயக்கத்திற்கு தலைவியாக வர முடியும், இந்த இயக்கத்தின் தொண்டனுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் தோற்றார்கள். அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். காரணம், அவர்கள் வென்றார்கள். இயக்கத்தை நீங்கள் வழிநடத்துங்கள், சந்தோஷமாக இந்த இயக்கத்தை நாங்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம்.
இன்றைக்கு இருக்கின்ற எம்ஜிஆர் மாளிகை ஞானய அம்மையார் பெயரில் வாங்கப்பட்ட இடம். அது ஒரு வீடு. வீடாக இருக்கின்ற போதே எனக்கு தெரியும். அதற்கு பிறகு பெரிய மாளிகை, இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் பெரிய மாளிகை, அதையும் ஒப்படைத்தார்கள். எவ்வளவு பெரிய உள்ளம், நல்ல உள்ளம்! மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? இந்த தமிழகத்தை தலை நிமிரச் செய்தவர் அல்லவா புரட்சி தலைவி அம்மா. ஆளுமை மிக்க தலைவி அல்லவா, வரலாறு போற்றும் தலைவி அல்லவா. எத்தனை எத்தனை திட்டங்கள், எத்தனை கிராமங்களில் சாலைகள், வசதிகள், ரேஷன் கடைகள், ரோடுகள், பஸ்ஸு இலவசம், கரண்டு இலவசம். எவ்வளவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே அமல்படுத்தி சத்துணவு சந்த சரித்திர நாயகி. 5 ரூபாய்க்கு சாப்பிட்ட காலமையா, 2 ரூபாய்க்கு சாப்பிட்ட காலமையா. எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த தலைவி. டெல்லியே நேர போயஸ் கார்டனில் உட்கார்ந்து பேசுமே. வா, எதுவாக இருந்தாலும் இங்கே அமர்ந்து பேசுவோம் என்று அழைத்த தலைவி அல்லவா. அப்படிப்பட்ட தலைவி செயலுக்கு போகின்ற போது இந்த மக்கள் கண்ணீர் சிந்தினார்கள். எதற்காக அம்மா செயலுக்கு போகிறார்? குழந்தை இல்லையே, சொந்த பந்தங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையே, இந்த நாட்டு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த சரித்திர நாயகியவா புரட்சி தலைவி அம்மா. குடிமராமத்து திட்டங்கள் ஏராளம், சாலைகள் ஏராளம், கம்மாய்கள் குழிவெட்டியது, ஊரணிகள் குழிவெட்டியது, தண்ணீரை கொண்டு வந்தது, தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் உருவாக்கிய மாபெரும் தலைவி. குற்றச்சாட்டு என்று சொன்னார். யாருக்காக? அவருக்காகவா? மக்களுக்காகவா? ஒரு கூட்டம், மறந்துவிடக்கூடாது, ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இன்றைக்கு நுழைய முடிகிறதா? இறைவன் ஒருவன் இருக்கிறான், மறந்துவிடக்கூடாது மக்களே. என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், விவாதத்தில் என்ன வேண்டுமானாலும் விவாதிக்கலாம். ஆனால் இறைவன் ஒருவர் இருக்கிறார். எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும். அவர் யார்? அவர்தான் சேலத்து சிங்கம், சாதாரண விவசாயி, சிலுவம்பாளையத்து மன்னன், மாம்பழத்து கனி, எங்களின் தங்கம், மாசற்ற கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர் அல்லவா எடப்பாடியார். அவர்தான் இன்றைக்கு தாங்கிக் கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் தெரியுமா இந்த இயக்கத்தை அழிப்பதற்காக துடியாய் துடித்துக் கொண்டிருந்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், கயவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குடும்பத்தை நாம் நிரூபிக்க முடியதா? ஒரு நிறுவனத்தை நிரூபிக்க முடிகிறதா? அங்காளி பங்காளி சண்டை வந்துருது, பிரிச்சிடுறோம். குடும்பம் வீணா போகுது, தொழில் வீணா போகுது, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பங்காளி சண்டைய. அதையே நிர்வகிக்க முடியலைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய இயக்கம் தெரியுமா? தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம். இந்த இயக்கத்துக்கு பின்னால எத்தனையோ இயக்கங்கள் வந்துருச்சு, காணாம போயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? கட்டமைக்கணும், அடித்தளம் சரியா இருக்கணும். கட்டமைக்காமல், அடித்தளம் இல்லாமல் நீ மேத்தளம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இடிந்து விழுந்து விடும். இது வரலாறு, இது எல்லோருக்குமே தெரியும். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. பேசு, நான் தான் அதிமுக ஒரு கூட்டம், அங்கிட்டு ஒரு கூட்டம் நான் தான் அதிமுக, இன்னொரு கூட்டம் நான் தான் நடத்தினேன், நான் இல்லைன்னா அம்மா இல்லை. ஏய், அம்மாவுக்கு இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழுகின்ற நாட்டில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன், 2.5 கோடி தொண்டன். இந்த 2.5 கோடி தொண்டனுடைய அம்மாவினுடைய உயிர் நாடி நரம்பில் இருக்கிறோம், மறந்து விடாதே. இவர்கள்தான் இந்த இயக்கம் அம்மா ஊட்டினார், உருவாக்கினார், வளர்த்தார், நாட்டை ஆண்டார். இந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார். எத்தனை திட்டங்கள் தாய்மார்கள். இன்னைக்கு ஒரு சில திட்டங்கள் எல்லாம் மூடியாச்சு, இது வேற சங்கதி. இது அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா இது காரியக்கார கூட்டம், சர்க்காரிய கம்ச கூட்டம். விஞ்ஞானம் மூலமாக ஒரு கூட்டம் கொள்ளையடிக்கணும்னா இந்த கூட்டம் தான், அப்படிப்பட்ட கூட்டம். இது வேற. ஆனால் அம்மா கூடவே இருந்து, அம்மா கூடவே வளர்ந்து, அம்மா கூடவே உலகம் பூரா சொத்து வாங்கி, அம்மா கூடவே இருந்து எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்டு போட்டு கடைசியில் நாங்கள் இல்லைன்னா இந்த பொதுச்செயலர் இல்லை. எப்படி இல்லை? பொதுக்குழு கூடியது, செயற்குழு கூடியது, மாவட்ட கழகம் கூடியது, ஒன்றிய கழகம் கூடியது, நகர்கழகம் கூடியது, கிளைக்கழகம் கூடியது. அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். இவர் தான் பொதுச் செயலாளர்னு. ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு கூட்டம் போச்சு, என்னாச்சு? அந்த ஆஃபீஸையும் தக்க வச்சு, இந்த தொண்டர்களையும் தக்க வச்சு, இந்த இயக்கத்தையும் மேலே தூக்கி, இரட்டைகளையும் பெற்று, தயங்காதே தமிழிடவே தொண்டர்களே, கண் கலங்காதே, நான் இருக்கிறேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த இயக்கத்தை கட்டி காத்து மேலும் உருவாக்குவேன் என்று உயிர் ஊட்டிய தலைவன்தான் எங்களது சிலுவம்பாளையத்து தலைவன் எடப்பாடியார். யாரும் ஒன்று செய்துவிட முடியாது இந்த தொண்டர்கள் இருக்கும் வரை. 2026ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. பார்ப்போம், களம் காணுவோம். வெற்றி வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம். அவர்கள் சுத்தம் செய்யவில்லை என்றால் நாம் நடமாடவே முடியாது. நோய் நொடியெல்லாம் நம்மளை தொட்டிக்கிறது. நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே பாவம் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டி பெருக்கி அள்ளி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் இல்லை. இந்த முதலமைச்சர் அவங்கள பார்த்து ஏதாவது கேட்க வேணாமா, பேச வேணாமா? அவங்க என்ன கேட்க போகிறாங்க? கொடுங்க. எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் பதவியில் இருந்திருந்தால் அவர்களை ஓடோடி நேரடியாக அவர்களிடத்திலே பேசியிருப்பார். என்ன குறை என்று கேட்டிருப்பார். அந்த குறையை அங்கனையே நிவர்த்தி செய்திருப்பார். ஏனால் மக்களின் தலைவர், மக்களுக்கு உண்டான தலைவன், மக்களுக்கு என்ன வேண்டும் என்று செய்கின்ற தலைவன், ஏழை பங்காளன், விவசாயிகளுடைய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சு உருவாகி வந்தவர் தான் சேலத்து மாங்கனி எடப்பாடியார். அப்படிப்பட்ட தலைவன் இருக்கிறார். இயக்கத்தின் தோழர்களே, நிச்சயமாக வெல்லும். நான் இந்த மாவட்டம் தமிழ்நாடு எங்கிலும் என்னுடைய தொழில் சார்பாக நான் சென்று வரக்கூடியவன். எங்கு சென்றாலும் நம் இயக்கத்தினுடைய நாடி துடிப்பை நான் அறிந்து கொண்டிருப்பவன். இயக்கம் வெற்றி பெறும். நமது தலைவர் முதலமைச்சர் பதவியில் இருப்பார். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவர், ஒவ்வொரு கிராமத்திற்கும் அரசு கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவன், சட்ட கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவன்.